வணக்கம். எவர்கிரீன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா திருப்பத்தூரில் தான் இருக்கோம். திருப்பத்தூரில் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய 72வது பிறந்தநாளை முன்னிட்டு சிவகங்கை மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி மற்றும் திருப்பத்தூர் தேர்வுநிலை பேரூராட்சி இணைந்து வழங்கும் மாபெரும் கோலப்போட்டி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கோலப்போட்டியை தான் நம்ம உங்களுக்காக காமிக்க போகிறோம். வாங்க கோலப்போட்டியை பார்க்கலாம். அப்படியே பாருங்க, இங்க பாருங்க. தந்தை மகனின் ஒற்றுமை அடடா தமிழுக்கு இந்த நிலைக்கு ஈடாய் உலகில் ஏது பேர் கலைஞர் பெற்ற பிள்ளை அறிவாக பிறந்தான், நல்ல அரசியல் சூழலில் வளர்ந்தாக ஆரோக்கிய கொள்கையில் உயர்ந்தான், அன்பிலே உருவான ஸ்டார் நம்முடைய கலைஞர் பெற்ற பிள்ளை தமிழ்நாடு
பழங்களின் முகத்துக்கு மேலும் அறியாமையும் கலைஞர் பெற்ற பிள்ளை தமிழ்நாடு முழுமைக்கும் அறிவுக்கு அறிவாக பிறந்தான் நல்ல அரசியல் ஆரோக்கிய கொள்கையில் உயர்ந்தான் நாடு முழுமைக்கும் கருத்து பிள்ளை இப்போ அங்கேருந்து பட்டம் சூட்டுவதா யாரும் உலகில் அப்பன் வழியில் ஆதார் என்பதே யாதங்கள் புரிந்து தோற்க மற்ற வேலையை பாரென்றால் அது மிருகங்கள் வரும் வெளிப்படும் போது நாட்டுக்கு அது என்ன நட்டமான தட்டமா கலைஞருக்கு அவர் மகன் தொண்டர் அவரை லாபம் தேடும் நோக்கம் உண்டில் லாவணி பாட்டு கரத்தினிலே தீபம் போல தளபதி உள்ளார் தமிழாமண்ணை கரத்தினிலே தூயோர் சென்றார் திராவிடர் என்னும் இனத்தினிலே கலைஞருக்கு அவர் மகன் கொண்டர் அவரை வாரிசு முறையில் பார்க்காதே உயர்வானார் இளைஞர் தளபதியாக உருவானார் தனது திறமையால் உயர்வானார் இளைஞர் தளபதியாக உருவானார் பார்க்காதே வாதங்கள் புரிந்து எப்படி 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 தளபதி எப்படி நெருப்படி கொடுத்த மிகம் வளர்த்தாய் கலைஞரின் பொற்படி கழகம் வளர்த்தாய் கலைஞரின் பொற்படி படும் அழகு என்று குறையாமல் காத்து வருவது எப்படி மண்டு எப்படி களத்தில் குதித்தது எப்படி உனக்கு மட்டும் கலைஞர் கொடுத்தது எப்படி நம் கலைஞர் கொடுத்தது எப்படி 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 உன் ஒரு சில
வீரம் தாழ்வதெனடா போயிடும். என்றுரைத்த வள்ளுவரின் வாய்மொழி போனதில்லையடா மனுஷன் எங்க
ரேடியோவில் அது மட்டும் பேட்டி எடுத்துக்கலாம். இளையோர்க்கு வழிகாட்டும் தமிழ் பாசறைக்கு வழிகாட்டுகின்ற ஒளி வீசும் பிடிக்காலை சுடத்தாகை வீசும் பிடிக்காலை சுடத்தாகை சில பேர் வெள்ளத்தில் போட்டு போயிடுச்சுங்க. புகழ்மேவும் ஜெயபேரிகை கம்பீர கலைஞரிங்கள் கருணாநிதி கம்பீர கலைஞரிங்கள் கருணாநிதி குடும்பமான பகையாம் சரணாகதி கம்பீர ரன்னிங்லேயே போகலாம் அடுத்து அழகான குரலோவியம் அறிவூட்டும் அழகான குரலோவியம் அறிஞர் அண்ணயம் அறிவூட்டும் அழகமிழ் என்னும் புது காவியம் காவியம் கலைஞர் ஆற்றிய தமிழ் தொண்டு பல்லாயிரம் ஆற்றிய தமிழ் தொண்டு பல்லாயிரம் கலைஞரிங்கள் கருணாநிதி குடும்பம் வீர கலைஞரிங்கள் கருணாநிதி சிங்கம் அவர் சிறைச்சாலை கஞ்சாத வயல் மங்காத தங்கம் அவர் சிறைச்சாலை கஞ்சாத சிங்கம் அவர் அவர் திரை போட்டு மறைக்காத திரை போட்டு தொண்டர் சிந்தையில் தவழ்கின்ற தென்றல் தவழ்கின்ற தென்றல் அவர் கம்பீர தன்மானம் காக்கும் கழகம் ஹலோ இது திராவிட முன்னேற்ற கழகம் நம் அமைத்த கழகம் அவர் அறிவால் உயர்ந்த கழகம் நம் கண்ணாக காக்கும் கழகம் கழகம் நம் கண்ணாக காக்கும் கழகம் பொன்னான சேவை நாட்டு காக்கும் கழகம் குழைத்திடும் கழகம் உழைக்கும் தொழில் குழைத்திடும் கழகம் உழைப்பதை பெருமையாய் கருதும் கழகம் நம் திராவிட முன்னேற்ற கழகம் நம் திராவிட முன்னேற்ற கழகம் போயிடும். நல்லவர் போற்றிடும் கழகம் பகை நடுங்கிட தேடிடும் கழகம் மன்னவர் மிகுந்திடும் கழகம் ஒரு வஞ்சகர் வென்றிடும் கழகம் நல்லவர் போற்றிடும் கழகம் பகை நடுங்கிட தேடிடும் கழகம் வென்றிடும் கழகம் புல்லர்கள் தம்மையே புல்லர்கள் தம்மை பொடி பொடியாக்கி புழுதியாக செய்யும் கழகம் நம் திராவிட முன்னேற்ற கழகம் இது திராவிட முன்னகம் கழகம் கழகம் இது திராவிட முன்னேற்ற கழகம் இது திராவிட முன்னேற்ற கழகம் இது திராவிட முன்னேற்ற கழகம் நம் திராவிட முன்னேற்ற கழகம் நம் திராவிட முன்னேற்ற கழகம் நம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளிலும்
அழைக்கின்றார் ஓடிவா. பட்டும் தாழ்வுற்று அழிவதுண்டோ நம் கண்மோன்ற தாயகம் காட்டி கொடுப்பவரின் காலடியில் கிடப்பதோ. நம் கண்மோன்ற தாயகம் காட்டி கொடுப்பவர் குடிப்பே அஞ்சாமல் ஓடிவா. அண்ணாவின் வழியில் கண்ணான கரைவா. கொள்கை இல்லாத கோபாலி கூட்டம் கொட்டம் நடத்துவதோ. அண்ணாவின் கொள்கைக்கு தீ வைக்கும் குள்ள நரிகளுக்கு தீ வைக்கும் குள்ள நரிகளுடன் கும்மாளம் போடுவதோ. ஓடிவா உடன் பிறப்பே ஓடி ஓடிவா. ஆறிலும் சாவு அண்ணாவின் வழியில் கண்ணான கலைஞர் அழைக்கின்றார் ஓடிவா. உன்னை அழைக்கின்றார் ஓடிவா. விளைச்சலா இருக்குமா? தலைவன் இல்லை நம் கலைஞரின் கட்டளை ஆட்சி பொறுப்பை கைப்பற்றாமல் போவதில்லை. கட்டளை ஆட்சி பொறுப்பை கைப்பற்றாமல் போயிருமா? ஆறிலும் சாம் அழைக்கின்றார் ஓடிவா. உடல் பிறப்பே ஓடிவா. கழகம் கழகம் உயிர் துடிப்பே ஓடிவா. கழகம் உயிர் துடிப்பே ஓடிவா. கழகம் மாப்பிள்ளை திருவெங்காடு மாப்பிள்ளை திருப்புவடையின் தவக்கடியின் நெருப்பிலே பூத்த லட்சிய கொடி முல்லை தமிழ் செல்ல பிள்ளை எங்கள் ஸ்டாலின் பயமில்லை. திருப்புவடையின் தவப்பிள்ளை அத்தனையும் மறந்து விட்டு வந்தானே. பச்சனையை தந்தை செய்யும் கடமையை தானும் மேற்கொண்டானே. கலங்கவில்லை திருக்குவளையின் தவப்பிள்ளை திருவெங்காடுமா. இங்கிட்டு வாங்க வெளிச்சம் தெரியுது. ஈர்க்கின்றானே சித்தி பாபு இன்றிருந்தார். அதை கிளம்புமே வெங்காடு மாப்பிள்ளை திருக்குவளையின் தவப்பிள்ளை திருவெங்காடுமா. மாறி போனவர்கள் மாறி சென்று சொன்னார்கள் வான் குடித்த பிறந்த பிள்ளை இவன் கோடையாகவில்லை. திருக்குவளையின் திருவெங்காடு மாப்பிள்ளை திருக்கணி பாரு ஆகணும். கருவூர்
அண்ணாவின் தம்பியாய் பொலிகின்ற கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டில் அண்ணாவின் தம்பியாய் புகழ்வாரும் வழிகாட்டி வழிகாட்டி கொண்டாடும் கருணாநிதி கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. ஏதெல்லாம் புகழ்கின்ற கதை தீட்டி நாடக கலை வாழ பணியாற்றினார். ஏதெல்லாம் கலைகின்ற நோக்கோடு சினிமாவில் வசனத்தில் அடியே ஏதெல்லாம் புகழ்கின்ற கதை தீட்டி நாடக கலை வாழ பணியாற்றினார். நாடக கலை வாழ பணியாற்றினார். அயரால் உழைக்கும் பொன்னான கலைஞர் கண்ணாக மதிக்கும் உடன் பிறப்பே கழக கண்ணாக மதிக்கும் உடன் பிறப்பே கழக உடன் பிறப்பே உடன் பிறப்பே கழக உடன் பிறப்பே உடன் சொல்லுகிறார் புலியான வீரம் பெரும்பாலும் நிற்கிறாங்க. ரொம்ப 6 போல 5 மணிக்கெல்லாம் வந்துட்டான். வாழ்த்துக்கள்மா. யாருக்கு வாழ்த்துக்கள்? நம்மகிட்டா சிறப்பாக இருக்கு. என்ன சிவனா? இல்லப்பா, நீங்க லேட்டா ஆனவங்க அழுகிற போகுதுன்னு வரையில போட்டுக்கலாம்னு கருவில் குழந்தையா? சார் அங்கிட்ட நீங்கள் அங்கிட்டு வாங்க சார், இங்கிட்டு வாங்க, மற்றவங்களுங்க நீங்கள் வாங்க அங்கிட்டு வாங்க. ஆ நல்லா இருக்கா? நீங்க எதுவும் ஜட்ஜா இருக்கலாம் ஐயா. வாழ்த்து பிரமாண்டமா இருக்கு. யாருங்க அம்மா போட்டது? கிடைக்கிருக்காரு. வாழ்த்துக்கள்மா எல்லாருக்கும். குறிப்பா இன்னைக்கு மகளிர் தினம், அவங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எவ்வளோ ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி தான் இது கம்பேர் பண்ணேன்னா உமனோட கம்பேர் பண்ணேன். ஏன்னா அந்த மரத்தில் இருக்க ஸ்ட்ராங்கு உமனுக்கு எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்குன்னு சொல்லி இன்னும் எண்ணற்ற விருதுகள் மாதிரி அவங்களுக்கு ஆ சரி. ஸ்டாப் ஆ சரி.
நான் என்ன 4 பேர் நிற்கிற இடத்துல அகலத்தில் இருந்தால் நம்ம அந்த மாதிரி பாரு
நாலேஜ் இருக்கு. ஏன் உள்ள உள்ள புரியுது இடம் கிடைக்காம என்ன லேட்டா வாங்கினீங்களோ டோக்கன் இது வெறும் சொல்லல்ல, 3 தலைமுறை கண்ட முத்தான தமிழ் மகன். உறக்கம் கலைந்தும் இருள் விலகாத மக்களின் வாழ்வில் வெளிச்சத்தை பாய்ச்சிய தளபதியும் தளபதி. பகலும் இருளும் இப்புவிக்கு மட்டும்தான், அச்சூரியனுக்கு இல்லை என்பதைப் போல எப்போதும் எரு கடந்து இன்றைய இளைஞர்களில் ட்ரெண்டிங் மனிதராக என்றும் இருக்கும் இளைஞர். தொடர்ந்து 5 முறை மாவட்ட செயலாளர், 4 முறை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி, கூட்டுறவுத்துறை அமைச்சர் என எந்த துறையாக இருந்தாலும் சொல்லி அடிக்கும் கில்லி. வெறும் சொல்லல், ஒவ்வொரு தொண்டனுடைய ரத்தமும் சதையும் கலந்த கலவு. எங்க உசுறு நான்கு வணங்கும் குலசாமி. என் தலைவன் முகம் மட்டும் போதும், என் தலைவன் முகம்தான் என்னுடைய எல்லை கருப்பனை போல தன் எல்லைக்கு உட்பட்ட எல்லா குரலுக்கும் பதிலளிக்கும் எங்கள் மாவட்டத்தின் கழக செயலாளர், கூட்டுறவுத்துறை அமைச்சர் அண்ணன் பெரிய வீசைக்காரர் திரு KR பெரிய கருப்பன் அவர்களது பிறந்த நாள் சிவகங்கை சீமையில் பிறந்த நாளாக கொண்டாடி மகிழ்கிறது. பாரு பாரு
வாங்க தளபதிக்கு பிடிச்சவரே தாய்மை உள்ள படைச்சவரே தங்க சொன்ன பொட்டவரே வாங்க பெரிய கருப்பை எந்த பேரு பேரு உதய சூரியன் உடுக்கி வைக்க பாரு பாரு பெரிய கருப்பை எந்த பேரு பேரு உதய சூரியன் உடுக்கி வைக்க பாரு பாரு அரண்நிலைய காவலரே அன்னி தந்த நாயகரே அன்பு மனம் பொட்டவரே வாங்க தளபதிக்கு பிடிச்சவரே தாய்மை உள்ள படைச்சவரே தங்க சொன்ன பொட்டவரே வாங்க சமூக நீதி சம உரிமை சுயமரியாதை நிலைநிறுத்த வாக்களிப்பேன் உதயசூரியன். எவ்வளோ நேரம் ஆச்சு போடுறது? அரை மணி நேரம். அந்த பேர்ல ஒரு கெட்டு இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். கேஆர் பெரிய கருப்பனிடம் நான் எங்க தலைவர் முகம் எங்க பிராண்ட் தளபதிக்கு பிடிச்சவரே தாய்மை உள்ள படைச்சவரே தங்கத்தோட பட்டவரே வாங்க பெரிய கருப்பை எந்த பேரு பேரு உதய சூரியனும் உடைக்கிலே பாரு பாரு பெரிய கருப்பை எந்த பேரு பேரு உதய சூரியனும் உடைக்கிலே பாரு பாரு அரைக்கோட்ட நாயகரே அரைநிலைய காவலரே அன்பு மனம் கொண்டவரே வாங்க தளபதிக்கு பிடிச்சவரே தாய்மை உள்ள படைச்சவரே தங்கத்தோட கொண்டவரே வாங்க சிங்கப்பூர் தங்கமக ஏழைகளி சிங்கமக சாதி மதம் பேர ஏதும் பார்த்ததில்லை கோயிலுக்கு குடமுடக்கு கோபுரக்கு சிறுவிடக்கு பாதி கரும் குளத்தில் அவர் கர்ண போல தண்டம் படித்த நமக்குள்ளமே மக்கள் மனதில் மனக்குள்ளமே சுத்தி மக்களின் பாதை கண்டு பெரிய கருப்பொருளை கொண்டு இளைஞர்களின் நேர்மையும் நாயகமும் யாரு நண்பனாக பழகும் வந்த பெரிய கருப்பக்காரு அரண்நிலைய காவலரே அள்ளி கந்த நாயகரே அன்பு மனம் கொண்டவரே வாங்க தளபதிக்கு பிடிச்சவரே தாய்மை உள்ள படைச்சவரே தங்க கோலம் கொண்டவரே வாங்க
வந்து போட்டீங்கன்னாக்கா இடமுமே சின்னதாக போட்டீங்கன்னா பத்தாவது ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி. நம்ம வந்து பார்க்கையில் யாருக்கு பரிசுகளை முதல் பரிசு எல்லாருக்கும் பரிசு இருக்கு. ஆனால் அந்த முதல் பரிசு ரெண்டாம் பரிசு வந்து எப்படி தேர்வு செய்யறதுன்னு நாங்களோட பார்த்து போயிடுவோம். அதிகமாக போதும் எல்லாரும் நல்லா பண்ணிருக்கீங்க. மகளிர் தின வாழ்த்துக்கள்மா பண்ணிங்கம்மா. ரைட் ரைட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்து. அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்து. ஏன்னா பிளாட் சின்ன பிளாட்டாக போச்சு. எல்லாம் காற்று வந்து மாறி இந்த குட்டி விட மாட்டாங்க ஐயா. ஐயா நீங்க ஓட்டதா நல்லா இருக்கு. என்ன படிக்கிறீங்க? ஸ்கூலு கிளாஸா? நல்லா படிங்க. சரியா இருக்கு. அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். கையை வேணாமா? நீ வா, யாராவது எடுக்க சொன்னாங்கம்மா. மகளிர் வந்து நிலுப்பா ரொம்ப குறுகிய நேரத்தில் வாழ்த்துக்கள். அண்ணே அண்ணே இது நல்லா இருக்குண்ணே, சூப்பராக இருக்கு. இது அருமையாக இருக்குது. இது நம்மளுடைய கட்சி வீணையோட மூளை குழம்பிடும். இது இது வந்து பார்க்கையில எல்லாமே நல்லா இது ஒரு லுக்காக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ஆமாம், இது அம்சமாக இருக்குது. தம்பி சின்ன பையன் தம்பி மகளிருக்கு இருக்க உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்க போறாங்க. அதே மென்மேலும் இந்த மாதிரி வளரணும். எனக்கு நான் சொல்லுங்க. மாசம் ஒரு தடவை கோல போட்டி வைக்கணும். சீக்கிரம் பொழுதுகால பார்த்தா பேச்சு. ஓகே அக்கா வணக்கம். எங்கேருந்து வந்திருக்கீங்க? நெடுமரத்துலேருந்து வந்திருக்கோண்ணா. நீங்கள்? நெடுமரத்தில் உங்கள் பேர்? வனிதா. கலை அரிசி செல்வம். சரி ஓகே. இந்த கோலம் வந்து என்ன மாதிரி கோலம் போட்டிருக்கீங்க? 3D எஃபெக்டில் போட்டிருக்கோம். 3D எஃபெக்ட் தான். எவ்வளோ நேரம் ஆணுச்சு இந்த கோலம் போடுறது? 1 hour ஆச்சு. 1 hour ஆச்சு. எவ்வளோ கோலப்படி செலவழிச்சிங்க? அவ்வளோப்படி செலவழிச்சது அது 30 ரூபாய்க்கு இருக்கும். ஒவ்வொரு பாக்கெட்டும் 30 ரூபாய்க்கு வாங்கி போட்டிருக்கோம். சரி ஓகே. ஃபஸ்ட்டு பரிசு எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும். உங்கள் கோலம் வந்து எத்தனாவது பரிசு அடிக்கணும்னு நினைக்கிறீங்க?
எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி போட்டிருக்கோம். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும், கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும். ப்ரைஸ் எதிர்பார்த்தும் இல்லை, எங்களுடைய திறமையை காமிக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம். சரிங்க, ரொம்ப நல்லா இருக்கு கோலம். ரொம்ப சொல்ல சொல்ல ஒரு எடுத்துக்குவாரு. ஃபஸ்ட்டு இந்த பிள்ளைக்கு வச்சுருக்கேன், அந்த கோலத்துக்கு வந்துடுவாங்க. சொல்லவா? உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. நித்யஸ்ரீ. உங்கள் வீடு எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது, சிறுநீரகத்தில். சரிப்பா, ஓகே. என்ன படிக்கிறீங்க? +2. +2 படிக்கிறீங்களா? இந்த கோலம் யார் போட்டது? நான் தான் போட்டேன். உண்மையில நீங்கள் தான் போட்டீங்க கோலம் போடுறதுக்கு? 2 மணி நேரம். 2 மணி நேரம் ஆச்சா? சரி, ஓகே. இந்த கோலத்தில் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? இது திமுக அரசு வந்து நம்ம கண்டி செஞ்ச நல்ல விஷயங்களை பற்றி அதில் கொஞ்சம் இதை மட்டும் எடுத்து போட்டிருக்கோம். ஓகே. அப்போ உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா அந்த கோலம் போடுறதுக்கு? அம்மா தங்கச்சி 2 பேரும் ஹெல்ப் பண்ணாங்க. பேர் ராஜேஸ்வரி, தங்கச்சி பேர் வந்தனா. இவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்களா? ஹெல்ப் பண்ணாங்க. சரிப்பா, கோலம் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு பரிசு வாங்குறதுக்காக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்து ஒரு சூப்பரான ஒரு கோலத்தை பார்க்க போகிறோம். அவங்க பேர் சொல்லுங்கப்பா. கனிஷ்கா ஸ்ரீ. உங்கள் பேருமா? பாண்டி மீனா. சுபிக்ஷா ஸ்ரீ. என்ன படிக்கிறீங்க? 3rd. அம்மா எங்கேருந்துமா நீங்கள் வந்துருக்கீங்க? சன்னதி தரு. சன்னதி தருவா. ஓகே. இந்த கோலம் யார் போட்டது? நானா? எவ்வளோ நேரம் ஆனிச்சு? தெரியலையே. 20 நிமிஷம் ஆயிருக்கும். 20 நிமிஷம் ஆகுது. நீங்கள் மட்டும் தான் போட்டிங்களா இல்லை அம்மா ஹெல்ப் பண்ணாங்களா? அம்மா கலர் கொடுத்தாங்க. சரி, ஓகே. இப்போ எல்லாரும் நிறையா கோலங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, இப்போ எல்லா கோலத்தோடையும் பீட் பண்ணி உங்கள் கோலம் வந்து ஃபஸ்ட் பரிசு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? நினைக்கிறேன். சரி, ஓகே. உங்கள் கோலம் வந்து முதல் பரிசு வாங்குறதுக்கு வாழ்த்துக்கள்மா. ஒரு சூப்பரான ஒரு கோலத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். தாரணி. எங்கேருந்து வந்துருக்கீங்க தாரணி? காளியம்மன் கோவிலுக்கு. என்ன படிக்கிறீங்களா? இல்லை, ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சென்னையில். சரி, ஓகே. இந்த கோலத்தோட கான்செப்ட் என்னென்னு மக்களுக்கு சொல்ல முடியுமா? இது வந்து உமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி, அதாவது பெண்கள் மேம்பாட்டை பற்றி. சரி, ஓகே. இதில் ஏதாவது விளக்க முடியுமா என்னென்ன இருக்குன்னு சொல்லி? உமனால் மட்டும்தான் எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸ்டடியாக இருக்கட்டும், ஒர்க்காக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃபேமிலி ஓரியன்டாக என்னவாக இருந்தாலும் அவங்களால மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். அவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, சூப்பராக ஒரு கோலம் போட்டிருக்கீங்க. அண்ணே, போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆனிச்சு? 1 hour ஆச்சு. ஓகே. உங்கள் கோலம் வந்து எத்தனாவது ப்ரைஸ் அடிக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியல. சரி, உங்கள் கோலம் வந்து முதல் பரிசு வாங்கணும்னு சொல்லிட்டு எவர்கிரீன் சார்பாக வாழ்த்துறோம். தேங்க்யூ. நன்றி. மாமா. நீங்கள் எந்த ஒரு சும்மா வந்து போட்டு This is a repeated one. இதுவும் அழகாக இருக்கலாம். 3 இதில் இருக்குது. நல்லா இல்லை, அதே இது 3 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. ஆனால் 3 இதில் 2 இதை ஃபோட்டோ எடுக்கல, இதை மட்டும் ஃபோட்டோ எடுக்கல. கோலப்போட்டி வந்து மிகச்சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த கோலத்தை வந்து சிறந்த கோலத்தை தேர்வு பண்ணுறதுக்காக தேர்வுக்குள் வந்திருக்காங்க. இப்போ கோலமெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேர்வுகள்கிட்ட கேட்குறோம். மேடம் வணக்கம் மேடம். இப்போ கோலமெல்லாம் நம்ம டீம் எப்படி போட்டிருக்காங்க? சூப்பராக போட்டிருக்காங்களா? திருப்பத்தூர் பேரூராட்சியில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய 72வது பிறந்த நாளை ஒட்டியும் மகளிர் தின விழா, சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டியும் இன்று மாபெரும் பிரம்மாண்டமான கோலப்போட்டி திருப்பத்தூர் பேரூராட்சியில் எங்களுடைய திருப்பத்தூர் பேரூராட்சி மன்றத்தின் சார்பாகவும் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பாகவும் இன்று திருப்பத்தூர் பேரூராட்சியில் நடந்து இருக்கிறது. அதற்கான அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் நாங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். வித் கவுன்சிலர்ஸ், நடுவர்களாக அந்த கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, மேற்பார்வையாளர்களாக, ஒருங்கிணைப்பாளர்களாக எங்களுடைய ஆண் கவுன்சிலர்ஸ்லாம் இருக்காங்க. அதுதான் இப்போ நாங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்ருக்கோம். ஏன் கோல போட்டியே இந்த பர்டிகுலராக இந்த மகளிர் தினத்திற்கு வச்சுருக்கீங்கன்னு நிறைய பேர் கேட்கலாம். பொதுவாகவே இது 5000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பண்டைய கால கலை. இந்த கலை வந்து நாம் ஊக்குவிக்க வேண்டும். நிறைய பேர் இது மூட நம்பிக்கைன்னு சொல்கிறாங்க, அது வல்ல. நிறைய பேர் தெரியாமல் அந்த விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது இது ஆக்சுவலி ஒரு யோக கலை. உட்கார்ந்து எந்திரிக்கும் போது அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பெண்களுக்கு இருந்திருக்கு. இப்போ மாதிரி அந்த சூரிய நமஸ்காரம்லாம் அப்போ கிடையாது. அப்போல்லாம் அதிகாலத்தில் இந்த கோலம் போடுறது தான் இயல்பு அவங்களுக்கு. அதுதான் அந்த காலை வேலையிலேருந்து அது ஒரு நல்லதொரு நாளாக துவங்கணும்னு சொல்லி அந்த கோலம் போடுறத ஒரு மங்களகரமான நிகழ்வாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதை நாங்கள் இம்பரேட்டிவாக அதை இன்சிஸ்ட் பண்ணி மக்கள் ஆக்சுவலி குதூகலமாக காலையில் 5 மணிக்கெல்லாம் இந்த பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. ஸோ தேர் ஆல் ஹாப்பி. பட் நான் சொல்லிட்டேன், நான் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறேன் உங்கள் கோலத்துக்கு, நீங்கள்லாம் வீட்டுக்கு போகலான்னு சொன்னாலும் அவங்களுக்கு அவங்க கோலத்துக்கு மேலே இருக்க அந்த இன்ட்ரெஸ்ட், அதாவது அந்த நம்முடைய மனமும் அந்த சிந்தனையும் ஒரு நிலையோடு வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அந்த கோலத்தை போடுறனால அவங்களுக்கு அந்த மன அழுத்தமெல்லாம் நீங்கி அவருக்கு முழுமையான அந்த மன அமைதி கிடைக்கிறது. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய விக்ட்ரியாக தான் நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருமே வெற்றியாளர்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு நிச்சய பரிசு கிடைக்கணும்னு சொல்லி எங்கள் இளையவள்ளல் ஐயா துவார்ஜி சந்திரசேகர் அவர்கள் அனைவருக்கும் ஹாட் பாக்ஸ்னை வழங்க இருக்கிறார்கள். இன்றைய தினம் ஒரு 6 மணி அளவிலே பரிசு பொருட்கள் எல்லாம் வழங்க இருக்கிறோம். அனைத்து மக்களும் அந்த
பரிசு வழங்கும் இடத்திற்கு வந்து எங்களை எல்லாம் பெருமைப்படுத்தும் விதமாக வர வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறேன். திருப்பத்தூர் பேரூராட்சி மன்றம் சார்பாக நடத்தப்படுவதில் எங்களுக்கு இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, கிளென்லினஸ். பொதுவாக கோலம் போடுறது வந்து வீடை நீட்டாக வச்சுக்கணும். வீட்டில் இன்றைக்கி பொண்ணு எடுக்கிறதா இருந்தால் வெளியில் கோலம் போட்டு அந்த கோலம் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் அந்த வீட்டுக்குள்ளே போய் பொண்ணு எடுக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து கிளென்லினஸ் சுகாதாரம் என்பது எங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அதனால தான் இந்த கோலம் போடுவதை திருப்பத்தூர் பேரூராட்சி மன்றம் சார்பாக இது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் இங்கே சந்தோஷமாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி ஒரு சூப்பரான ஒரு கோலம் ஒன்று போட்டிருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். நிறைமதி. நிறைமதி, எந்த ஏரியாவில் நீங்கள் வந்துருக்கீங்க? மருதுபாண்டி நகர். மருதுபாண்டி நகர். ஓகே, இந்த கோலம் வந்து என்ன கான்செப்டில் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். பெண்கள் வந்து எல்லா ஃபீல்ட்லேயும் சக்ஸஸாக இருக்காங்கிறதுக்காக மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன். அந்த பெண்களோட முன்னேற்றத்தில் நம்மளோட ஆட்சி, நம்ம ஸ்டாலினோட சாரோட பங்கு எப்படி இருக்குது, எல்லாத்துலேயுமே நம்ம பெண்களோட முன்னேற்றத்திற்காக உதவுறாங்கல்ல, ஸோ அதை மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, இந்த கோலத்தில் நோஸ் பக்கத்துலலாம் ஒரு டார்க் ஷேட்லாம் வருதுல்ல, இது வந்து ஆக்சுவலாக வந்து ஏதாவது ஆர்ட் தெரிஞ்சால் தான் அந்த மாதிரி பண்ண முடியும். நீங்கள் வந்து ஆர்ட்டில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? இல்லை, நான் நல்லா ட்ராயிங் பண்ணுவேன். சின்ன வயசுலேருந்து நல்லா வரைவேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு போகும்போது நல்லா போட மாட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஷேட் போட கற்றுருக்கேன். ஓகே, எவ்வளோ நேரம் ஆனிச்சு இந்த கோலம் போடுறது? 3:15 ஸ்டார்ட் பண்ணேன், 8 மணிக்குள்ள முடிஞ்சிச்சு. 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் போட்டேன். சரி, ஓகே. இந்த கோலம் வந்து பார்க்க வந்தாங்களே டீம், என்ன சொன்னாங்க? நல்லா இருக்குப்பான்னு சொன்னாங்க. 16 ப்ரைஸ் தான் இருக்குது, நாங்கள் எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ப்ரைஸ் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ப்ரைஸ் வாங்கிடும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வாங்கிடுவேன். ஏன்னா எப்போ மற்ற தடவை போடும்போது இவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. இந்த தடவை நல்லா ஃபுல்ஃபில்லாக நல்லா கரெக்டாக வந்திருக்க மாதிரி, திருத்தமாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் கண்டிப்பாக ப்ரைஸ் வரும்னு. இல்லை, உண்மையிலே திருத்தமாக தான் இருக்குது. ஓகே, சூப்பராக இருக்குது கோலம். உங்கள் கோலம் வந்து ப்ரைஸ், அதாவது ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்கே நாங்கள் வாழ்த்துறோம். தேங்க்யூ. திருப்பத்தூர் பேரூராட்சி மன்றம் சார்பாகவும் விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பாகவும் நடத்தப்பட்ட இந்த கோலத்தினை எங்களுடைய நடுவர்களாக பேரூராட்சி மன்ற உறுப்பினர்களோடு நானும் சேர்ந்து இந்த கோலத்தை எல்லாம் ஆய்வு செய்து பரிசுகள் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் தான். பிகாஸ் 4 ரோட்லேருந்து இங்கே அண்ணா சாலை வரைக்கும் கோலங்கள் போட்டிருக்காங்க. ரொம்ப ஆர்வத்தோடு மகளிர் அனைவரும் கலந்துக்கிட்ட அனைவருக்கும் முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசு பெற்றவர்கள் எல்லோரை போலையும் நானும் ஐ கீப் மை ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். நானும் வெயிட் பண்ணுற அந்த வெற்றியாளர் யார் என்பதற்காக நாங்களும் காத்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த மகளிர் தினத்தை ஒண்டி மகளிர் பரிமாணங்களையும் மகளிர் ஏற்றுக்கொண்ட பணியையும் மகளிருக்கு நிகழ்ந்து வரும் கொடுமைகளை பற்றியுமே அந்த தீமா கான்செப்டாக கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் முதல்வர் பிறந்தநாள் 22வது பிறந்த நாளையொட்டி அவர் கொண்டு வந்த திட்டங்களையும் அழகாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மகளிர் எல்லாரும் இன்றைக்கி இருக்க இதில் அப்டேட்டாக இருக்காங்க. அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இப்போ ஒரு குரலில் அனைவருமே மகளிருக்காக மகளிர் தின வாழ்த்துக்களை நாம் எல்லாம் சொல்லலாமா? ஒரே ஆள் போட்டிருக்காங்களோ டோக்கன். பூமியை காக்கும் அனைவருக்கும், அனைத்து மகளிருக்கும்